நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க வீடியோவில் வெல்டிங் ஒரு பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம வெல்டிங் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளார. நண்பர்களே, இப்போ பார்க்க போகிற இரும்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப்புங்க. இந்த ஸ்கொயர் டியூப்பில் தான் ஒரு பிகினர்ஸாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸை நான் கற்றுத்தரேன் இந்த வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக் பீஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த சாக் பீஸில் வந்துங்க நான் எப்படின்னா மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த பர்டிகுலரான அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வெல்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நீட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கில் தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வெல்டிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள இப்போ வைக்கிறோம் பார்த்தீங்களா டாட் சாக் பீஸில், அதேமாரிங்க வச்சு எடுக்கணுங்க. ஹோல்டரை ஒரு ரன்னாக இழுத்தால் மட்டும்தான் ஸ்கொயர் டியூப் ஓட்ட விழும். பவர் அதிகமாக இருந்தாலும் ஓட்ட விழும். அதே சமயத்தில் நம்ம கண்டினியூவாக இழுக்கணும்னு ட்ரை பண்ணக்குள்ள ஓட்ட விழும். அதே பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். அதாவது அந்த வச்சு ஹோல்டரை எடுக்கக்குள்ள உங்களுக்கு ரெண்டு மாரியும் வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வெல்டிங்கும் ஆகிடும். ஸ்கொயர் டியூப்பில் வெல்டிங்கும் பார்க்க அழகாக இருக்கும், முத்தாக இருக்கும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, பவரை கம்மியாக வச்சுக்கிட்டு, அதாவது 150 ஆம்ஸில் அடிக்க வேண்டியதை ஒரு 50 ஆம்ஸ் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதாவது ஒரு சில நண்பர்கள் ட்ரை பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா, வெல்டிங் உங்களுக்கு ரெண்டு மாரி தெரியுங்க. ஏன்னா வெல்டிங் அந்த ஸ்கொயர் டியூப்பில் ஒட்டியிருக்காது. அதுவும் இல்லாமல் திப்பியாக இருக்கும். நம்ம பவரை நான் சொல்கிற மாரி பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கொயர் டியூப்பில் நம்ம அடிக்கக்குள்ள கொஞ்சம் விட்டு அடிக்கிறதே நல்ல முயற்சிங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டினியூவாக இழுத்து ஒரு வெல்டை காட்டுறோம் பாருங்களேன். அந்த வெல்டு எப்படி இருக்குது, அதே சமயத்தில் நம்ம உங்களுக்கு பிகினர்ஸாக ஒரு சொல்லி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வெல்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டிங் கம்ப்ளீட் ஆகிட்டு, இப்போ இந்த வெல்டிங் ரெண்டு மாரியாக வந்துருக்குங்க. ஸ்கொயர் டிப் ஓட்ட விழுந்துருக்காது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெல்டிங்கில் ஒரு 5 இயர்ஸாக இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்தமாரி வெல்டு ட்ரை பண்ணலாம், அடிக்கலாம். இதே பிகினர்ஸாக இருந்து நம்ம ட்ரை பண்ணக்குள்ள கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, டாட்டாக இப்போ வச்சு காட்டுவோம். அந்த வெல்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. இந்த வெல்டை நீங்கள் கற்றுக்கவே முடியாது. இப்போ டாட்டாக வச்சு உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டேன். அடுத்த டாட் அதுக்கும் எப்படின்னா அதை மெர்ஜாகி, அதாவது அதோட மேலே சரக்கை ஏற்றி தான் கொண்டு வரணும். ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கும் கீழே ஒரு டாட் வைக்கக்கூடாது. அதுலேயே பாதி டச்சான மாரி தான் ஒரு டாட் வைக்கணும். அது மேலே இன்னொரு டாட் வைக்கணும். அதேமாரி வெல்டிங்கை ஒன்று மாற்றி அது பாதி மேலே பாதியாக நம்ம ஏற்றிக்கிட்டு போகணுங்க. இதே சமயத்தில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, பிகினர்ஸாக கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. ஆர்வமாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ரெண்டு இழுக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஓட்ட விழும். அதுவும் கையில் அந்த ஹோல்டர் உட்காந்துட்டுனா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இழுக்கலாங்க. ஸ்கொயர் டியூப்லேயே இழுக்கலாம். பவர் ஆர்ம்ஸ் கரெக்டாக அதுக்கான ஜாப்புக்கு தகுந்தபடி நம்ம ஆர்ம்ஸை செட் பண்ணி வச்சுட்டு நம்மளே கண்டினியூவாக இழுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, டாட்டாக வச்சதுக்கும் அந்த மேலே ரெண்டு இழுத்துருப்பான். அதுவும் ஒரே மாரி தான் இருக்கும். ஃப்ளெக்ஸை தட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்து டாட்டாக தாங்க வச்சு இழுக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்த்துக்குங்க. ஆனால் வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது புரியாது இல்லை. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கிப் பண்ண அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, டாட்டாக வச்சு பழகுங்க. பிகினர்ஸாக இருக்க வரையும் கொஞ்சம் ஹோல்டர் கையில் உட்காந்தோன்னே, வெல்டிங் கையில் உட்காந்தோடனே நம்ம ரெண்டு இழுக்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா நானே கேமரா வெல்டு, அதாவது நானே வெல்டு அடிச்சுட்டு கேமரா எடுக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது. கொஞ்சம் வெல்டிங் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளே கற்றுக்கலாம். வெல்டிங்லாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. கஷ்டம் உண்டு தான். ஏன்னா கண்ணெரிச்சல் அதுமாரி இருக்கும். பிகினர்ஸாக இருக்க வரையும் வெல்டிங்கை ராத்திரியில் பார்த்துட்டு பகலில் பார்த்துட்டு ராத்திரியில் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக, அதாவது கையில் க்ளவுஸ் போட்டுங்க. ஐஸில் கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணாடி யூஸ் பண்ணால் பிசுறு அடிச்சிருங்க. அதுவும் இல்லாமல் அந்த புகைப்பட்டுச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்சளவு சேஃப்டினஸை பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. நண்பர்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம். ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் வீடியோ லென்த்து காரணமாக.
இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அது இல்லாமல் வீடியோவை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நண்பர்கள்னே சொல்லிடுற முடிவில். நன்றி நண்பர்களே.